Hi guys, welcome back to a new video. South Africa எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமா நிறைய ஃபேன்ஸ் என்ன கேட்டாங்கன்னா டெவால் பிரஸ் எப்போ சிஎஸ்கே கேம்புக்கு வந்து ஜாயின் பண்ண போறாரு, அவரை பார்க்கறதுக்காக தான் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. பட் இப்போதைக்கு பிரேவஸ் என்ன சிஎஸ்கே கேம்பை ஜாயின் பண்ணல. ஸோ எப்போ ஜாயின் பண்றதா இருக்காரு. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து விளையாட போற T20 சீரீஸ்ல சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட்ல டெவால் பிரஸ் இருக்காரா இல்லையா அப்படிங்கறத பத்தியுமே கிளியரா பார்த்துடலாம். வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க விட தெரிஞ்சுக்கலாம். இந்தியா vs இங்கிலாந்து செமிஃபைனல் 2 மேட்ச்லேருந்து ஆரம்பிப்போம். 254 ரன் ஸ்கோர் பண்ணி அது கூட பத்தலையாடா அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இங்கிலாண்டோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் இருந்துச்சு. விக்கெட்ஸ் அதிகமாக லூஸ் பண்ணியிருந்தாங்களே தவிர ரன் ரேட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் கரெக்டாக இந்த விக்கெட்ஸையும் மேக்கப் பண்ணி கிட்டத்தட்ட இங்கிலாந்து ஒரு வின்னிங் சிச்சுவேஷனில் இருந்தாங்க. ஆனால் ஒன் செகண்ட் பூம்ரா வந்து அந்த 18th ஓவரில் மேட்சே திருப்பிட்டாரு. வெறும் 6 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருப்பாரு. சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச்லையுமே ஒரு பிரில்லியன்ட் 89 ரன் ஸ்கோர் பண்ணி அவரோட செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கியிருப்பாரு. சஞ்சு ஒரு 20ஸ்ல இருக்கிறப்ப கெஸ் நேராக ஹாரி ப்ரூக் கிட்ட ஒரு கேட்ச் கொடுப்பாரு இன்னர் சர்க்கிளில். அந்த கேட்ச் ட்ராப் தான் பயங்கர காஸ்ட்லியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் டெஃபினெட்லி ஃபைனல்ஸில் ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்க்கிறேன். அபிஷேக் சர்மாக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தரை கண்டிப்பாக நம்ம 11ல் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஆரல்ஸ் ரிங்கு சிங் கூட ப்ளே பண்ண வைக்கலாம். பிஃபோர் த T20 வேர்ல்ட் கப் பைலாட்ரல் சீரீஸ்லாம் அபிஷேக் சர்மா பேய் ஃபார்மில் இருந்தார். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, இங்கே வேர்ல்ட் கப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் அபிஷேக் சர்மாவோட ஃபார்ம் டிராஸ்டிக்காக டவுன் ஆகியிருக்கு. அபிஷேக் டோர்னமெண்ட்டோட ஸ்டார்டிங் அப்பயே நிறைய ஸ்டொமக் இஷ்யூஸ் அண்ட் ஃபீவர்லாம் இருந்துச்சு. அதுதான் மேபி அவரோட ஃபார்முக்கு ஒரு காரணமாக கூட இருக்கலாம். பட் என்னவா இருந்தாலும் அபிஷேக் சர்மாக்கு பதிலாக ஒரு சேஞ்ச் கொண்டு வரது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அபிஷேக் சர்மாக்கு ஒன் லாஸ்ட் சான்ஸ் கொடுக்கணுமா? மேபி இவ்வளோ நாள் அடிக்காத அபிஷேக் சர்மா ஃபைனல்ஸில் ஒரு மேட்ச் வினிங் பர்ஃபார்மன்ஸ் கூட கொடுக்கலாம். ஹூ நோஸ்? அதனால வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. எல்லா ஐபிஎல் டீம்ஸும் இப்போ அவங்களோட ஜெர்சியை ரிவீல் பண்ணிட்டு வராங்க. மும்பை இந்தியன்ஸோட ஜெர்சி இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. லெஃப்ட் சைடில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இருந்தாங்க. பட் இப்போ மலேசியா ஏர்லைன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஜெர்சி கிளீனாக சூப்பராக இருக்குது. சிஎஸ்கேட நியூ ஜெர்சி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நேற்றுக்கு அதுக்காக ஒரு ஈவெண்ட்டுமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. சிஎஸ்கேட நியூ ஃபேன் பஸ்ஸுமே ரிவீல் பண்ணியிருக்காங்க. டபுள் டெக்கர் பஸ். இது ஆக்சுவலி எதுக்கான பர்பஸ்ன்னு தெரியல. ஃபேன் பஸ்ன்னு சொல்லி இருக்கிறதுனால மேபி ஃபேன்ஸ் இதில் டிராவல் பண்ணலாமா அப்படிங்கிறதுமே தெரியல. சிஎஸ்கே உங்களோட ப்ராக்டிஸ் செஷனில் நிறைய ஃபோக்கஸ் அண்ட் ஃபீல்டிங் ட்ரில்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க. கேபி அருண் கார்த்திக் நல்லாவே வந்து சிஎஸ்கே பிளேயர்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. There is a 50 gram ball, there's an 80 gram ball, there's a 120 and there's a 145. ஃபீல்டிங்கில் இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்றத சிஎஸ்கேயோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. யூஸ்வலாக ஒரு நார்மல் கிரிக்கெட் பால் தான் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவாங்க நம்ம நினச்சோம். எஸ், அதுவும் பண்ணுவாங்க. பட் அதை தவிர என்ன பண்ணுவாங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பால்ஸ் வச்சிருக்காங்க. 50 and 80 grams பால் லைட்டாக கர்வ் ஆகும். ஸோ பாயிண்ட் அண்ட் கவர் ஃபீல்டர்ஸ்க்கு இந்த பால் மூலிமா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. தென் 120 and 140 grams பால்லாம் வந்து ஹை கேச்சஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபியூ டேஸ் பேக் சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் செஷனில் சர்ஃப்ராஸ் கான் காட் ஹிட் ஆன் இஸ் எல்போ. பட் இப்போ ஹீஸ் டோட்டலி ஆல்ரைட். சிஎஸ்கே நேத்தி இவங்களோட ப்ராக்டிஸில் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் கேம் ஒன்று ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டர்ஸ்லாம் பவுலர்ஸாக மாறி இருக்காங்க, பவுலர்ஸ்லாம் பேட்டர்ஸாக மாறி இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்விட்ச் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கலீல் அஹ்மத், முகேஷ் சௌத்ரி அண்ட் அன்ஷுல் கம்போஜ்லாம் நேற்றுக்கு நெட்ஸில் பேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன கியூட் பேண்டர் பிட்வீன் முகேஷ் சௌத்ரி அண்ட் ருத்ராஜ் சேகர். ஸோ மகாராஷ்டிராலையும் இவங்க 2 பேரும் இப்படி தான் இருந்திருப்பாங்க போல ஃபன் பண்ணிட்டு. ஆரஞ்ச் கிரிக்கெட், டென்னிஸ், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்ச், ஒயிட். இது பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேபி இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் இதோட டிஃபிகல்ட்டி தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. இதனால் உங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், உங்களோட ரிஃப்ளெக்ஸஸுமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக சிஎஸ்கே நிறைய ஃபீல்டிங் ட்ரில்ஸ் அண்ட் ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. நெட்ஸ்லையுமே அஃப்கோர்ஸ் சில பேட்டர்ஸ்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க. நிறைய கிளிப் சிஎஸ்கே கிட்டேருந்து வரல. அதனால வந்து நம்மளால் அதை பற்றி பேச முடியாது. அந்த குட் திங் இஸ் இப்போ கார்த்திக் சர்மா நெட்ஸில் பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே வந்து ஜஸ்ட் ஃபீல்டிங் அண்ட் வார்ம் அப்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. பட் இப்போ பேட்டிங் ப்ராக்டிஸையும் ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல விஷயம் இது. இன்னைக்கு சாட்டர்டே, ஸோ ரெஸ்ட் டே. நாளைக்கு திரும்ப சிஎஸ்கே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. லைவ் பெருசாக பண்ண மாட்டாங்க. லைவ்லாம் வந்து ப்ராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா போடுறாங்க. அதுவுமே ரெக்கார்டட் வீடியோ மாதிரி தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் சண்டே அன்னைக்கு ஒரு லைவ் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் தோனியுமே வந்து சூன் ஜாயின் பண்ணுவார். அவர் வந்து இப்போதைக்கு அந்த வெட்டிங் சம்திங் போயிருக்காரு இல்லையா? ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவரும் கேம்பை ஜாயின் பண்ணுவார். அட் த சேம் டைம் நம்மளோட ஓவர்சீஸ் பிளேயருமே ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் இப்போ பிரேவ்ஸோட விஷயத்துக்கு வரேன். டெவால் பிரஸ் ஜாயினிங் சிஎஸ்கே கேம்ப் சூன் அப்படிங்கிற மாதிரி நிறைய போஸ்ட் பார்க்க முடிஞ்சது ட்விட்டரில். ஸ்டில் மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஃப்ளைட்ஸ் எதுவுமே வந்து இப்போ அந்த வழியாக வந்து பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஏர் ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஷட் டவுன். வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஜிம்பாப்வே மாதிரி டீம்ஸ்லாம் இன்னுமே இந்தியாவில் தான் ஸ்டக் ஆகியிருக்காங்க. ஈவன் வெஸ்ட் இண்டீஸோட கோச் டேரன் சாமி ட்விட்டரில் கெஞ்சிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு எங்களை வீட்டுக்கு போக விடுங்க, எங்களுக்கு எப்படியாவது ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. ஃப்ரம் March 1 அவங்க இந்தியாவில் தான் ஸ்டக் ஆகியிருக்காங்க. ஸோ 6 days ஆகிருச்சு. ஸ்டில் அவங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. இந்த ஏர் ஸ்பேஸ் ஷட் டவுன்னால ஐபிஎலோட ஸ்டார்டிங் டேட்லையுமே ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கலாம் தான் தோணுது. மேபி மார்ச்சோட எண்டுக்கு பதிலாக ஏப்ரல் 1st வீக்கு கூட ஐபிஎல் வந்து ஷிஃப்ட் ஆகலாம்.
பட் அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. ஷெட்யூலுமே எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லலை. March 6 or 7 அன்னைக்கு ஷெட்யூல் வந்துடும் தான் கிரிக் பஸ்ஸில் சொல்லியிருந்தாங்க. March 6 நேற்றுக்கு வரல, March 7 இன்னைக்காவது வருதான்னு பார்ப்போம். இன்னைக்கும் வரலைன்னா மோஸ்ட்லி IPL போஸ்ட்பான் தான்ப்பா அப்படின்னு வந்து மக்கள்லாம் பேசிட்டு வராங்க. பேக் டு பிரேவிஸ் அரைவல். ஸோ நார்மலாக ஃப்ளைட்ஸ்லாம் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் பிளேயர்ஸ்லாம் ஜாயின் பண்ண ஆரம்பிப்பாங்க. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்லாம் இந்த இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வார் நடந்திருக்கிறப்போ அவங்களோட ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸ்க்கு போயிட்டாங்க. என்னதான் மோஸ்ட் ஆஃப் ஓவர்சீஸ் பிளேஸ் திரும்ப ரிட்டர்ன் ஆகியிருந்தாலுமே சில ஓவர்சீஸ் பிளேஸ்லாம் வரல. ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு நேஷனல் டியூட்டிஸ் இருந்தது, சில பேருக்கு இந்த வார் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, இது வந்து நார்மல் ஆகிருச்சான்றது தெரியாததுனால சரி எதுக்குப்பா வந்துட்டு அப்படின்னு விட்டாங்க. சரி, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து T20 சீரிஸ்ல பிரேவிஸ் செலக்ட் ஆகியிருக்காரான்னு கேட்டீங்கன்னா பிரேவிஸ் செலக்ட் ஆகல கைஸ். எந்த ஒரு IPL பிளேயருமே ஆக்சுவலி செலக்ட் ஆகல. சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாடை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், டெவால் பிரஸ் மாதிரி IPL ப்ளே பண்ண போற பிளேயர்ஸ் யாருமே இதில் செலக்ட் ஆகல. ஸோ ஒரு நியூ செட்டப்போட தான் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் வந்து போக போறாங்க. இங்க நீங்க பார்க்கலாம் நிறைய அன்கேப் பிளேயர்ஸ்மே செலக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம JSK வீரர் டியான் ஃபோர்ஸ்டர் செலக்ட் ஆகியிருக்காரு. கார்னர் எஸ்டூசன் அவருக்குமே ஒரு கால் அப் கிடைச்சிருக்கு. அண்ட் ஜார்டன் ஹெர்மன் அவருக்குமே ஒரு கால் அப் கிடைச்சிருக்கு. மொக்கோயினா இவருமே செலக்ட் ஆகியிருக்காரு. ஸோ ஓவராலாவே பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஸ்குவாட் வந்து எல்லாமே நியூ கம்மர்ஸ், நியூ ஃபேஸஸ் தான் இருக்காங்க. இந்த சீரிஸ்க்கான நியூசிலாந்து ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்களான்னு தெரியல. நான் டீப்பாக செக் பண்ணி பார்த்தேன், என் கண்ணுக்கு எதுவும் தென்படல. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே, நீங்கள் நினைக்கிறீங்க IPL போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இன்னைக்கு ஷெட்யூல் வருமா இல்லையா அப்படிங்கிற உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட்ல போடுங்க. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.